ஸோ ஹாய் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் குட் மார்னிங். சில்வர் வந்து பயங்கர ப்ரைஸ் வந்து ஷார்ட் கவரிங்னால உங்களுக்கு வந்து ஏறிட்டே போயிட்டுருக்கு. இப்போ எல்லோரும் என்ன யோசிப்பீங்கன்னா, சில்வர் இப்போ வாங்கலாமா வேணாமான்னு கேட்டுட்ருப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, சில்வர் வந்து ஒரு பெரிய ப்ரீமியமில் வந்து செல் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் வந்து 1,50,000 60,000 இருந்த சில்வர் ரேட்டு நீங்கள் ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் போகும்போது 1,70,000 80,000க்கு விற்றுட்ருக்காங்க சில்வர் மார்க்கெட்டில். எங்கேயுமே சில்வரும் கிடைக்க மாட்டேது. ஆர்னமெண்ட் சில்வர் பார்ஸ், அதுவும் முக்கியமாக சில்வர் பார்ஸு உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்க மாட்டேது. ஸோ இடிஎஃப்னு போகும்போது, நீங்கள் சில்வர் இடிஎஃப் போகும்போது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிவியரான டிஸ்கிரிபன்சி நடக்குது. மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இடிஎஃப்க்கும் ஒரு 10 to 12% ப்ரீமியம் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து விற்றுட்ருக்காங்க. அது வந்து ஏஎம்சி வைஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோட்டக் மஹிந்திராக்கும் ஐசிஐசிஐ எஸ்பிஐ இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இருக்குது. கோட்டக்கில் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 9% 10% ப்ரீமியமில் விற்றுட்ருக்காங்க. அதே சமயத்தில் எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5% அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா 3%ல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் இடிஎஃப் வாங்க போகிறீங்கன்னா, சில்வர் இடிஎஃப் வாங்க போகிறீங்கன்னா, இந்த ப்ரீமியம் வந்து எப்போ வேணாலும் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸே உங்களுக்கு வந்து ப்ரீமியம் காஸ்ட் வந்து எப்போ வேணாலும் அந்த 3%ஓ இல்லை அந்த 9%ஓ டோட்டலாக அப்படியே காண போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் கேன் ஆக்சுவலி அப்சல்யூட்லி டோட்டலி கோ, அந்த ப்ரீமியம் வேல்யூமே இல்லாமல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும் போது என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா, இப்போ எல்லாமே ப்ரீமியமில் இருக்கிறதுனால சில்வர்னு பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க. ஓகே, இந்த 10% ப்ரீமியம் 12% ப்ரீமியம் நீங்கள் வாங்குனீங்கன்னா யூ கேன் நெவர் நோ, நாளைக்கே அந்த 10-12% நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஏன்னா எப்போதுமே மார்க்கெட் வந்து எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட் எஃபிஷியண்ட்டாக அதோட ரியல் ப்ரைஸுக்கு எப்போ வேணாலும் திரும்பும். ஓகே, ஸோ நீங்கள் சில்வர் வாங்க போகிறீங்கன்னா அது மட்டும் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். வித்தவுட் நோயிங் தட் நீங்கள் போய் சில்வர் இடிஎஃப்ஓ இல்லை ஆர்னமெண்ட் நீங்கள் வாங்கும்போதோ ரொம்ப ப்ரீமியத்தில் வாங்குறதுக்கு பார்க்காதீங்க. பட் எனிவேஸ் ஐ கம் டு த சில்வர் ப்ரைஸிங். சில்வர் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னென்னா, 1940s இருந்த ப்ரைஸ், 1940s to 50s இருந்த ப்ரைஸ் வந்து இப்போ தான் பிரேக் ஆகிருக்கு யூஎஸ் டாலர் டேர்ம்ஸில். $50 மார்க்கை வந்து இத்தனை வருஷம் ஆகிருக்கு சில்வர் பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ தேட்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் லெவல். அந்த சைக்காலஜிக்கல் லெவலில் பிரேக் பண்ணாக்கா கண்டிப்பாக சில்வர் வந்து 100 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, $100 ரேஞ்சுக்கு போகிறதுக்கு. ஸோ தேட் இஸ் 100%. ஓகே, எக்ஸ்ட்ரீம் புல் ரன் இருக்குது, சில்வரில் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பட் பி கேர்ஃபுல் வை பையிங் ஃபார் அ ப்ரீமியம். ப்ரீமியம்க்கு நீங்கள் வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது நீங்கள் என்ன செய்யலான்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்னண்ட்டான மெத்தடில் வாங்குறதுக்கும் பார்க்கலாம். எந்த இடிஎஃப் ப்ரீமியம் இல்லையோ அந்த இடிஎஃப்பை நீங்கள் வாங்க பார்க்கலாம். இல்லை எந்த ஷாப் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் இல்லாமல் சில்வர் ஆர்னமெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஷாப்லேருந்து ஸ்பாட் ப்ரைஸ், இப்போ இருக்கிற ஸ்பாட் ப்ரைஸுக்கும் அப்போக்கும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கணும் கண்டிப்பாக. அது பார்க்காம தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. யூ கேன் எரோட் யுவர் வெல்த் இன் 1 day 2 daysலேயே வந்து உங்களுக்கு 10% 12% 20% கூட எரோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. திஸ் இஸ் அன் வெரி யூனிக் சுச்சுவேஷன் ஃபார் சில்வர். நான் சொல்லணுன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு சில்வர் கிடைக்க மாட்டேது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ்டே வந்து சில்வர் கிடைக்க மாட்டேது. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸே சில்வர் கிடைக்க மாட்டேதுன்னா அவங்க வந்து டெலிவரி எடுக்கிற சில்வருக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சில்வரே இல்லை கையில். ஸோ த பயர்ஸ் ஆஃப் சில்வர் அந்த கான்ட்ராக்ட் முடிகிற டயத்தில் அந்த கான்ட்ராக்டை வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, சில்வரே இல்லாத போது மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க? they don't have silver to give. So this contract value will keep on increasing and அது ஒரு ஷார்ட் கவர் ரேலி வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு சில்வர். I have been telling you guys for the past 7 months silver has a too much potential in the market. So now வந்து it's not too late, but be very careful while investing in silver. No, do not buy in a premium. Okay, SIP பண்ணுங்கள், சில்வரில் தப்பே கிடையாது. பட் ஆனால் ப்ரீமியமுக்கு லம்சமாக வாங்காதீங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ.